இதுதான் இந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே பாஸ். மைக் த்ரீ. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல. மைக் போர். பாஸ் நீ எங்கடா நிக்கிற? இங்க தான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். என்னடா பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். எஸ் பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன் பாஸ். போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா, அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்து மதிப்பா தான் கிடைக்குதாடா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. டிஸ்போஸ். பாஸ் என்ன ஆபரேஷன் அரை மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். இப்ப இந்த குண்ட மேல போறேன் வரும்பாரு மண்டைக்கு. ஐயோ ஓடிலாம் வா. ஹலோ மைக் 5 ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர். நான் இங்கதான் இருக்கேன். ஓவர். எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர். உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவரா. எப்படா வந்தீங்க? நீங்க டிஸ்போஸ் பண்ண உடனே நேரா இங்கதான் வந்தேன். சும்மா கடிக்கடா. வாடா இங்க. ரசத்துல கடப்பாம்பூச்சி கலந்தாச்சா? எல்லாருக்கும் கலந்து ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்குல. அங்க பாருங்க என்ன வெட்டுறான்னு. இங்க பையா கரப்பாம்பூச்சி கிடக்கு, அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற. அட ஆமா. யோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போல கொல்ல பாக்குறாங்க. கரப்பாம்பூச்சி சோத்துல கட்டி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாத்து. பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. ஊத்து. மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான். என்னடா நீ என்னடா பெரிய மாப்பிள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு சுத்துற? பட்டி வெட்டி சட்டை நான் கட்டாம வேறவன் கட்டுவேன். மணவரையில உட்கார்ந்து மகேஸ்வர் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில் உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். இந்த ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு போக, அதெல்லாம் மூக்குல எரிச்சுனா எனக்கு தும்மல் வரும். சைனஸ் ப்ராப்ளம், கண் எரியே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல, அப்புறம் தும்மல். அதோட நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். எல்லாரும் அவன் புதுசுல கட்டா நிக்கிறாங்க பாஸ். ஹலோ அண்ணன் மணவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர். டேய் என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிட்டு என்ன பாஸ் போனுது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா. பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ். அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பாஸ். நம்ம இங்கிட்டு போவோம், அங்கிட்டே போயிடுவா. என்னடா சக்சஸ். என்ன சக்சஸ்? கல்யாணத்தை நிறுத்திடல. எப்படி? இது என்னது? சீப்பு. இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலா? யாருடைய சீப்பு தெரியுமா? யாருது? மாப்பிள்ளையோட சீப்பு. இப்ப இந்த சீப்பை தூக்கி நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவாரு, எப்படி தாலி கட்டுவாரு? பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரொம்ப நடந்து போய் ஐயர் மடியில் உட்காந்துறாரு. மொத்தமா மந்திரத்தை மறந்துடுவாரு.